இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை செங்குன்றம் அடுத்த புள்ளிலைன் பகுதியில் உள்ள பெயிண்ட் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மளமளவென பற்றி எரியும் தீயினை செங்குன்றம் தீயணைப்பு துறையினர் போராடி அணைத்து வருகிறார்கள். இதுகுறித்த கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். எவ்வளவு நேரமாக இந்த தீயானது தொடர்ந்து எரிந்து வருகிறது? எத்தனை தீயணைப்பு வீரர்கள் களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது? கள நிலவரம் என்ன? காலை வணக்கம். சென்னை செங்குன்றம் புள்ளிலைன் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பெயிண்ட் சேமிப்பு கிடங்கின் பக்கத்தில் தற்போது ஒரு தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. மளமளவென பற்றி எரியும் தீயினை செங்குன்றம் தீயணைப்பு துறையினர் மட்டும் தற்போது போராடி அணைத்து வருகின்றனர். பாதுகாப்பு பணிக்காக செங்குன்றம் காவல்துறையினரும் தற்போது ஈடுபட்டு பொதுமக்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை செங்குன்றம் அடுத்த புள்ளிலைன் அருள் உல்லாச நகர் என்கின்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ஒரு பெயிண்ட் சேமிப்பு கிடங்கு ஒன்று உள்ளது. அந்த பெயிண்ட் சேமிப்பு கிடங்கின் பக்கத்தில் ஒரு காலி இடமானது உள்ளது. இந்த பெயிண்ட் சேமிப்பு கிடங்கில் பதப்படுத்தப்படும் கழிவுப் பொருட்களை இந்த காலி மைதானத்தில் கொட்டி விடுவது வழக்கம் என தெரிய வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை திடீரென இந்த காலி மைதானத்தில் கொட்டப்பட்டிருந்த இந்த பெயிண்ட் கழிவுகளில் திடீரென தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது. அந்த தீ விபத்தானது தற்போது ஏற்பட்டு மளமளவென பற்றி தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. அதனை காட்சி திரைகளாக நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து சென்னை செங்குன்றம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் செங்குன்றம் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இந்த தீயை அணைக்கும் பணியில் தற்போது கடுமையாக போராடி வருகின்றனர். பெயிண்ட் மூல கழிவு பொருட்கள் மற்றும் ரசாயன கழிவு பொருட்கள் அடங்கிய பொருட்கள் என்பதால் தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. அதனை கட்டுப்படுத்துவதில் தற்போது ஒரு சிரமமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இவர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவான நிலையில் மணலி மற்றும் மாதவரம் ஆகிய தீயணைப்பு நிலையங்களுக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் அந்த தீயை அணைப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து செங்குன்றம் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த தீயினை கட்டுப்படுத்தும் பணியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கள தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.